சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தான் இருக்கும் வரை ராமர் கோவில் குறித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மாற்ற முடியாது என மேற்குவங்க பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தாம் உள்ளவரை குடியுரிமை சட்ட திருத்தத்தை யாராலும் ஒழித்துக்கட்ட முடியாது என்றும் பேச்சு. மேற்கு வங்கத்தில் வெடிகுண்டு தயாரிப்பு குடிசை தொழில் போலாகிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். வாக்கு வங்கி அரசியலுக்கு முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் அரசு சரணடைந்து விட்டதாகவும் பேச்சு. வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடி நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதையொட்டி பாஜகவினர் உற்சாகம். நாளை மாலை 5 மணிக்கு வாரணாசியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்டமான ரோட் ஷோவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்த இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். 3 ஆண்டுகளில் 3198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடற்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். இதுவரை 37,720 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். உயிராக உருவான நம்மை வாழ்நாளெல்லாம் பாசத்தோடு அரவணைக்கும் அன்பின் திருவுரு அம்மா என முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னையர் தின வாழ்த்து. ஈன்றவள் நம்மை சான்றோன் என கேட்க வாழ்ந்து அன்னையரை போற்றுவோம் என்றும் வலைப்பதிவு. ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் வசிக்கும் பூர்வ குடிகளை வெளியேற்றும் நோக்கில் அவர்களது வீடுகளை சேதப்படுத்தி பெண்களை தாக்கியதாக வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு இபிஎஸ் கண்டனம். அடிப்படை மனிதாபிமானம் இன்றி வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதும் பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுவதும் ஏற்புடையதல்ல என்றும் கருத்து. 70வது பிறந்த நாளையொட்டி சேலத்தில் உள்ள இல்லத்தில் 70 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களின் வாழ்த்துகளையும் அன்பளிப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணி தொடர வேண்டிக் கொள்வதாக அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயும் இபிஎஸ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ்நாட்டில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். கோவிஷீல்டு தடுப்பூசியால் மாநிலத்தில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீருடன் மழைநீரும் சேர்ந்ததால் கரைகளை தொட்டபடி பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து சிஎம்டிஏ ஆவணங்களை போலியாக தயாரித்து அவதூறு பரப்பியது உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் நடவடிக்கை. நெல்லையில் கேபிகே ஜெயக்குமார் தனசிங் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் எரிந்த நிலையில் டார்ச் லைட் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கடந்த 2ஆம் தேதியன்று திசையன் விலையில் உள்ள கடை ஒன்றில் ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்குவது போல் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் தீவிர விசாரணை. கேபிகே ஜெயக்குமார் தனசிங்கின் மரண வழக்கில் ஓரிரு நாட்களில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. வழக்கு தொடர்பாக இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரித்துள்ளதாகவும் தகவல். கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்க சென்னை மாநகர பேருந்துகளில் பொருத்தப்படும் பேட்டரி மின்விசிறிகள். முதற்கட்டமாக 1000 பேருந்துகளில் மின்விசிறி பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநகர் போக்குவரத்து கழகம் தகவல். தங்கள் குடும்ப தொகுதி என கூறி வாக்கு கேட்கும் சோனியா காந்தி ரேபரேலிக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் என அமித்ஷா கேள்வி. எம்பி நிதியிலிருந்து ரேபரேலி மக்களுக்கு எதுவும் செய்யாத காங்கிரஸை புறக்கணிக்குமாறும் பேச்சு. பிரதமர் மோடியுடன் பொது விவாதத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி என்ன இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரா என ஸ்மிருதி இரானி கேள்வி.
தங்கள் குடும்ப தொகுதியிலேயே சாதாரண பாஜக தொண்டரை எதிர்த்து போட்டியிட அஞ்சும் ராகுல் பிரதமர் மோடியுடன் விவாதம் நடத்த ஏற்றவரல்ல என பேட்டி. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா திகழ்வதாக GTRI என்ற ஆய்வு நிறுவனம் தகவல். சீனாவுடன் 118.4 பில்லியன் டாலர் மதிப்பில் வர்த்தகம் மேற்கொள்வதால் அமெரிக்கா 2ஆம் இடத்திற்கு சென்றதாகவும் விளக்கம். அன்னையர் தினத்தையொட்டி மனைவி நயன்தாராவுக்கு வாழ்த்து கூறி வீடியோ வெளியிட்ட இயக்குநர் விக்னேஷ் சிவன் தனது 2 மகன்கள் செய்த குறும்புகளை தாங்கிக் கொள்ளும் நயன்தாராவின் வீடியோவை வெளியிட்டு வாழ்த்து. உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி பிரக்யானந்தாவுக்கு செஸ் ஜாம்பவான் கேரி காஸ்பரோவ், தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்டோர் வாழ்த்து. பிரக்யானந்தாவுடன் விளையாடும்போது தனது நரம்பு மண்டலம் சிதைந்தது போல உணர்ந்ததாக போட்டியாளர் மேக்னஸ் கால்சனும் பாராட்டு. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.